வெல்கம் பேக் டு சிவனியா ஃபேஷன் லைஃப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், அதுவும் க்ரீன் கலர் ப்ளவுஸில் பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். நான் என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லேருந்து சொல்கிறேன். ஸ்லீவில் பாட்டம் சைடு வந்து 4 லைன் நான் கொடுத்துருக்கேன். 4 லைன் ஜரி மட்டுமே கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 3 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 1 சைடு பீட்ஸும் 2 0 சைஸ் பீட்ஸும் கொடுத்துருக்குறேன். 1 சைடு பீட்ஸு 2 0 சைஸ் பீட்ஸு. இதே போல் நான் மாறி மாறி அந்த லைன் ஃபுல்லும் நான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, சுகர் பீட்ஸ் கொடுத்து இந்த பார்டரை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது வந்து நான் 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு மிடில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பெண்டன்ட்டு வச்சுருக்கிறேன். லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இந்த சேஃப் இருக்குது பாருங்கள், இந்த சேஃபுக்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதே தான் 2 சைடும் ஒரே தான் பண்ணியிருக்கிறேன். இந்த பார்டர் வந்து 0 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 5 சைஸ் பீட்ஸு. நெக்ஸ்ட்டு 0 சைஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறேன். அதுவும் கோல்டு கலரு ஒட்டியிருக்கிறேன். ஒட்டிட்டு அந்த மிடில் கேப்பில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 0 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 0 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 1 சைடு பீட்ஸு பிக் சைஸு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 1 சைடு பீட்ஸு பிக்கு அதே தான் இங்கேயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன் 0 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இந்த பார்டரு இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்குறோமோ அதே தான் இந்த பக்கமும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஃபெதர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃபெதர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். மிடில் வந்து கிளிப் ஸ்டோனே ஒட்டிட்டேன். ஸ்மால் சைஸு ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதை நான் அப்படியே அங்கே ஒட்டிட்டேன். ஃபுல்லுமே ஒட்டிட்டு இந்த ஒவ்வொரு எட்ஜும் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சுகர் பீட்ஸும் 0 சைஸ் பீட்ஸும் கொடுத்து இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். இது கரெக்டாக மிடில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுமாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு என்ன பண்ணியிருக்கேன்னா, இது பெண்டன்ட் வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக எந்த அளவுக்கு வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கரெக்டாக போடணும் பீட்ஸு. இப்போ இங்கே நம்ம இதை வச்சுட்டு இதில் போடாமல் இருந்துட்டோன்னா அந்த பீட்ஸ் இந்த கேப்லாம் தெரியும். அதனால் கரெக்டாக இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இதை ஃபுல்லும் நான் போட்டேன். இதில் ஃபுல்லும் கவர் ஆகிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லுமே மேலே வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா புட்டாஸ் கொடுத்துட்டேன். பிக் சைஸ் பீட்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் கொடுத்து புட்டாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஸ்லீவு. 2 ஸ்லீவுமே இதே போல் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கில் ஜரி லைன் ஃபஸ்ட்டு ஜரி லைன் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 3 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அடுத்த லைன் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஸ்மால் சைஸு 1 சைடு பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லீவில் வந்து நான் பிக் சைஸு 1 சைடு பீட்ஸ் கொடுத்துட்டு 2 0 சைஸ் பீட்ஸ் கொடுத்தேன். இதே பேக் நெக்கில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஸ்மால் சைஸு 1 சைடு பீட்ஸ் கொடுத்துட்டு 2 0 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு 0 சைஸ் பீட்ஸ் கொடுத்து இந்த பார்டரை ஃபுல்லும் அந்த லைன் ஃபுல்லும் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபைனலாக இங்கே ஸ்லீவில் நம்ம ஒட்டியிருக்கோம் பாருங்கள் கிளிப் ஸ்டோனு ரவுண்டு ஸ்மால் சைஸு அதே கிளிப் ஸ்டோனே இங்கேயும் ஒட்டியிருக்கிறேன். ஃபுல்லுமே ஒட்டிட்டு அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். இதே போல் பேக் நெக்கு ஃபுல்லும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் நெக்கு இங்கே புட்டாஸ் வந்து ஸ்லீவில் என்ன புட்டாஸ் கொடுத்துருக்கணும் அதே புட்டாஸு பேக் நெக்லேயும் ஃபுல்லும் கொடுத்துருக்குறேன். ஃப்ரண்ட்டில் பேக் சைடு என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே பார்டரை ஃப்ரண்ட் சைடும் கொடுத்துருக்குறேன். புட்டாஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.